வணக்கம். இந்த வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி சேஃபா பண்ணலாம்? பெரிய அளவுல எந்த ரிஸ்க்கும் இல்லாம எப்படி சேஃபா பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களோட லேர்னிங் பர்ப்பஸுக்காக மட்டும்தான். ஸோ அ உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மள்ல பல பேர் பொதுவாவே பிகினர்ஸ் நம்ம நார்மலா பண்றது என்னன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இப்போ ஒரு தொடர்ச்சியா ஒரு 2 கிரீன் கேண்டில பார்த்தோம்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய கிரீன் கேண்டில பார்த்தோம்னு என்ன பண்ணுவோம், உடனே ஜம்ப் பண்ணி சிக்கு என்டர் ஆயிடுறது. மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா நேத்தைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குன்னு வைப்போம். இன்னைக்கு ஓப்பனிங்லேயே 2 கிரீன் கேண்டில் கொடுத்துருச்சு. ஓகே மார்க்கெட் பாசிட்டிவ் தான் அப்படின்னு என்டர் ஆயிரும். ஆனா அப்படி என்டர் ஆகும்போது என்ன ஆகும், 3வது கேண்டில் 4வது கேண்டிலும் ஒரு பெரிய ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆகி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ சிஇ எக்ஸிட் பண்ணி லாஸை புக் பண்ணிட்டு அடுத்தால பெரிய 2 ரெட் கேண்டில் பார்த்த உடனே பிஇக்குள்ள ஜம்ப் ஆகும். அந்த பிஇ கேண்டில் பி என்ட்ரியும் நம்ம ஜம்ப் ஆனது உடனே என்ன ஆகும், அடுத்த ஒரு 2 3 கேண்டில்ல மறுபடியும் அதுவும் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் சைடுவைஸுக்கு போயிடும். இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபேஸ் பண்றீங்க? இது அடிக்கடி மார்க்கெட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இதை நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம்ல. ஸோ பொதுவாகவே மார்னிங் இருக்கக்கூடிய ட்ரேட்ல சி சைடையும் எக்ஸிட் பண்ணி லாஸ் புக் பண்ணிடுவோம். பி சைடும் லாஸ் புக் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டு அந்த 2 ட்ரேடையும் ரெக்கவர் பண்றதுக்கு அன்னைக்கு ஃபுல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்றது உண்டு. உங்களை எத்தனை பேர் இப்படி பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இதை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்கை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு நல்ல டெக்னிக். ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி உள்ள டெக்னிக். எல்லாம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100% அக்யூரசி உள்ள டெக்னிக்னு எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு 60-70% அக்யூரசி கொடுக்கும்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல மாட்டாம இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ தெளிவா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ சார்ட்டை நிஃப்டி சார்ட் எடுத்திருக்கிறேன். 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பொதுவாகவே நம்ம 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ஜம்ப் பண்ணி ட்ரேட் எதுவும் எடுக்காம வெயிட் பண்றது. ஓகே. அட்லீஸ்ட் 9:15 வரைக்கும் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதனால எதுவும் நம்ம மிஸ் பண்ண போறது கிடையாது. நமக்கு 3:15 வரைக்குமே டைம், 3:30 வரைக்குமே டைம் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸ்ட்ராங்கா ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த கேண்டில் போயிட்டே இருக்கு, நம்ம எங்க மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறத பயத்துல ட்ரேடுக்குள்ள என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ முதல்ல பண்ண வேண்டியது 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அன்னைக்கு ட்ரெண்ட் பாசிட்டிவ்னு தெரிஞ்சா கூட, இல்ல இன்னைக்கு ட்ரெண்ட் பாசிட்டிவ் இன்னைக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்தா கூட, சேஃபான ட்ரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்றது ரொம்ப முக்கியம். இது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம பெருசா எதுவும் அப்ளை பண்றது கிடையாது. எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இன்னையோட மார்க்கெட் எடுத்திருக்கிறேன். இன்னையோட 9:15 கேண்டில் இதுதான், அப்படிதானே. ஸோ இந்த கேண்டில் 1 2 3 15 மினிட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் 3 கேண்டில், அப்படிதானே. ஸோ 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு 15 மினிட்ஸ்ல இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னு அதோட ஹையையும் லோயையும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னு நீங்க மார்க் பண்ணுவீங்க. அதை அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. இப்படியே இழுத்துக்கோங்க. ஓகே. இதுதான் அன்னைக்கு உங்களோட ரேஞ்சா இருக்கும். ஓகேவா. ஸோ இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னா, இதை வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்படி அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ இப்போ இது உங்களோட மேல டாப் ரேஞ்சு, இது பாட்டம் ரேஞ்சு. ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் வச்சு தான் நீங்க மார்க் பண்றீங்க. ரிமைனிங் எல்லாமே இப்படி இந்த ரேஞ்ச்ல மார்க் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் இருக்கக்கூடிய ஹையையும் அதோட லோவையும் மார்க் பண்ணியிருப்போம். அதை அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நைட் ஃபுல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள, இந்த ஹைக்குள்ள, இந்த லோக்குள்ளயும் இருக்கிற வரைக்கும் ட்ரேடை எடுக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே. இப்போ 9:15ல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 9:30ல இந்த 3வது கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இந்த ரேஞ்சை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த கேண்டிலுக்காக வெயிட் பண்றோம். அடுத்த கேண்டில் பார்த்தோம்னா அதுக்கு உள்ளாடியே அந்த இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளாடியே தான் இருக்கு. ஸோ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும்னா, எப்போ ஒரு கேண்டில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் கொடுக்குதோ அதுக்கு அடுத்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிட்டு என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ அந்த பிரேக் அவுட் மேல நடந்துச்சுன்னா மேல என்ட்ரிக்கு போகலாம். அதே பிரேக் அவுட் கீழே நடந்துருச்சுன்னா கீழே என்ட்ரிக்கு போகலாம். அதுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றது முக்கியம். ஸோ 3 கேண்டில்ல நம்ம அந்த ஜோனை வரைஞ்சிட்டோம். 4வது கேண்டிலுக்கு வெயிட் பண்றோம். 4வது கேண்டில் அதுக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எந்த ட்ரேடும் எடுக்கல. அடுத்த கேண்டிலையும் எடுக்கல. அது உள்ளே தான் இருக்கு.
அதுக்கு அடுத்த கேண்டில் பெரிய கேண்டிலா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து போயிருக்கு. ஆனா நம்ம சப்போர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பி சைடு என்டர் ஆகாம அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியும். புல்லிஷா போனது அப்படியே டவுனுக்கு வந்துடுச்சு. ஒரு சின்ன ட்ரெண்ட் கொடுத்து அப்படியே வந்துருச்சு. இது ஒரு என்ன சொல்றது லோவர் லோ ஃபார்ம் ஆன மாதிரி தெரியும். ஆனா நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற நம்ம அதை பேஸ் பண்ணி அப்படியே ட்ரேட் எடுத்தீங்கன்னா பாருங்க அடுத்த கேண்டில் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஸோ அடுத்த கேண்டில் மேலே போயிட்டே இருக்கு. போகும்போதும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நீங்க ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ எப்போ இது பிரேக் அவுட் பண்ணிருக்கு இந்த கேண்டில் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே. இருந்தாலும் அந்த கேண்டில் இந்த லைன்ல டச் பண்ணிட்டே தான் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கு. ஸோ இந்த கேண்டில் என்ட்ரியா வச்சு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த கேண்டில் ரெட்டா க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால அந்த எப்பவுமே என்ட்ரிக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. ரெட்டா இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல அடுத்த கிரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனப்போ இதுல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களோட நீங்க வந்து அப்படியே ட்ரையல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்க எஸ்ல எங்க வச்சிருப்பீங்க இந்த இந்த ரேஞ்ச் இருக்குல்ல இந்த பிரேக் அவுட் ரேஞ்ச் இதுக்கு கீழே வச்சுக்கலாம். இல்ல நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ற ரெடியா இருந்தீங்கன்னா இங்க வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் இதுக்கு கீழே வச்சுக்கலாம். ஏன்னா ஓகே. ஏன்னா இதை எப்பவுமே இந்த டேல பிரேக் பண்ணலதுன்னு இதுல வச்சுக்கிட்டீங்கன்னா சேஃபான எஸ்எல்லா இருக்கும். ஆனா அந்த ரேஞ்ச் பெருசா இருக்கும். ஓகே. உங்களுக்கு அதிக ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா இந்த கேண்டில் கீழே வச்சுக்கலாம். ஆனா அது வந்து சில நேரங்களில் ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ட்ரேடுக்குள்ள தொடர்ந்து போகலாம். ஓகே. உங்களோட டார்கெட் எங்க இருக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரியணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜரா எல்லா கேண்டிலும் ஃபார்மா டச் ஆகிறதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருப்பாங்கல்ல அந்த உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருக்கணும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இது என்னோட சப்போர்ட்டா நான் இதுல வரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரியணும்னா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். சார்ட்ல சிபிஆர்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அப் சைட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன செகண்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிறத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது ஃபார்ம் வரைஞ்சு காமிக்கும். ஓகே. அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் மேனுவலா யூஸ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க இருந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இங்க தான் போகும். ஓகே. சேஃபான ட்ரேடுக்கு பெட்டரா எப்பவுமே என்ன பண்ணணும்னா உங்களோட ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லயும் அது போய் ரீச் ஆகும்போது நீங்க என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தானே. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி லைன் கிட்ட சப்போர்ட் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஒரு கிட்ட போகும்போது உங்களோட என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ நம்ம இதுல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இதையே க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால என்ன பண்ணுவோம் ரேஞ்ச் கம்மியா இருக்கிறதுனால இந்த ட்ரேடிங் அவாய்ட் பண்றவங்க அவாய்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்கேல்பிங் ஒரு 5-10 பாயிண்ட் போதும் அப்படிங்கிறவங்க இதை என்ட்ரியா இதுல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் கொடுத்து மேல போதும் இதுல மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாம். அடுத்தவங்க சப்போர்ட் எங்க இருக்கும் சாரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் இந்த மேல இருக்கு. ஸோ இங்க இருந்து அப்படியே ரைட் பண்ணி இது வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ போகும்போது உங்களோட எஸ்எல் எங்க வைப்பீங்க இங்க சேஃப் எஸ்எல் வச்சுருவாங்க. இதுக்கு அடுத்தால எங்க லோவர் லோ அதாவது மறுபடியும் இந்த அப் போயிட்டு எங்க டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ் ஆயிருக்கும் இதுக்கு கீழே உங்களோட எஸ்எல் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு கீழே இந்த ஜோன்ல மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஜோன்ல உங்க எஸ்எல் மார்க் பண்ணிக்கிட்டு இதுல என்ட்ரி எடுத்து மறுபடியும் உங்க டார்கெட் நோக்கி இது வரைக்கும் போகலாம். ஸோ இந்த இதுல ரீச் பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வழக்கம் போல மறுபடியும் நீங்க உங்க ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆனோம்னா சேஃபா ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல எக்ஸிட் பண்ணிடலாம். இல்ல உங்களோட எஸ்எல்ல புஷ் பண்ணி இதுக்கு அடுத்தால மறுபடியும் எங்க வந்து அடுத்த ரெட் கேண்டில் கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கு இந்த லொகேஷன் அப்படிதானே. ஸோ உங்க எஸ்எல்ல இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களோட ரிஸ்க் கம்மியாகும். இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இதை டச் பண்ணா கூட தொடர்ந்து ரைட் பண்ணி போகலாம். ஓகே. அப்படியே மார்க்கெட் மேல போயிருக்கு இன்னைக்கு தொடர்ந்து போயிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு இங்க இருக்கு. ஸோ இதுல வந்த உடனே மறுபடியும் உங்களோட என்ட்ரியை எக்ஸிட் பண்ணிக்கிட்டு அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். இல்ல மறுபடியும் இந்த எஸ்எல் ஷிஃப்ட் பண்ணி அடுத்த எஸ்எல் இங்க கொண்டு வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட் இருக்குல்ல இது கீழே கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்படி கூட வச்சுக்கலாம். அடுத்த லெவலுக்கா போகலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போதும் நீங்க எக்ஸிட் பண்ணிக்கிட்டு அடுத்த கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இப்படி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்றதுக்காக டெய்லி வெயிட் பண்ணி அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா போனீங்கன்னா நீங்க ப்ராப்பரா ரைட் பண்ணி போக முடியும். ஓகே. இது ஒரு டேயோட எக்ஸாம்பிள்.
ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்னு. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. அப்படி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. சில நேரத்துல இதுவும் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ரேஞ்ச் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கும் நான் இருக்குல்ல இந்த ஸ்பேஸ் இது வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் மேலேயோ இல்ல டவுன் சைட்லயோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்ச் ரொம்ப பெருசாக 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 மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ்ல அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த டைட் பார்த்துட்டோம். இதோட ப்ரீவியஸ் டே எப்படி இருந்து பார்ப்போம். ப்ரீவியஸ் டே எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதுதான் ஓப்பனிங் கேண்டில். அப்படிதான் 9:15க்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு ரேஞ்ச் வரைஞ்சோம்னா இதுதான் ஹை, இதுதான் லோ. மூணாவது கேண்டில். இப்போ பார்த்தோம்னா இப்போ இதை விட இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கு. எல்லாம் இந்த ரேஞ்ச் கொஞ்சம் பெரிய ரேஞ்ச். இந்த ரெண்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை விட இது கொஞ்சம் பெரிய ரேஞ்ச். சரிதா? ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் அதிகமாக அதிகமாக ரிஸ்க் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி மார்க்கெட் அதிகமா சைட் வேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்ச் பெருசாக இந்த ரேஞ்ச் சுருங்க 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 நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரேட்ல பாருங்க, இதுல இந்த 3 கேண்டிலும் ஃபார்ம் ஆயிட்டோம். ஸோ அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்து தொடர்ந்து 3 ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ நார்மலா என்ன பண்ணுவோம், பெருசா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனோம்னா ப்ரீவியஸ் டே என்ன பேரு கீழே தான் வந்து மார்க்கெட் பெருசா இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இப்படியே கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்த நாள் ஓப்பனிங் பெருசா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நார்மலா என்ன பண்ணுவோம், நம்ம டாப்னு உடனே பீல என்டர் ஆயிரும். ஏன்னா ப்ரீவியஸ் டே பெரிய டவுன் ட்ரெண்ட், அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு பிகினிங்லேயே 2 பெரிய கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே நம்ம 3வது கேண்டில் வர்றதுக்கு முன்னாடியே என்டர் ஆயிரும். ஆனா என்ன ஆயிருக்கு, அதுக்கு கீழே மார்க்கெட் போகல. அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ நம்ம இந்த ஜோனை வரைஞ்சிருந்தோம்னா அந்த 3வது கேண்டிலுக்காக 4வது கேண்டில் வெயிட் பண்ணிருப்போம். அந்த கேண்டில் இதை பிரேக் பண்ணல. ஸோ என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருப்போம். அப்படியே மேலே போயிருக்கு. ஸோ மேலே பிரேக் அவுட் இதுல கொடுக்கல, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி உள்ளே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ட்ரியே கிடையாது. இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ரேஞ்ச் இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, என்ன இருக்குல்ல, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது பிரேக் பண்ண உடனே அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இது இதுல டச் பண்ணல. ஓகே, ஸோ இது ஒரு என்ட்ரிக்கான ஒரு நல்ல கேண்டில் தான். ஆனா இது என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களை அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, பக்கத்துல இருக்கு. இதுல 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 வந்து இந்த கேண்டில் வந்து என்ட்ரிக்கான கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டில் இது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட கிடைக்காது. ஓகே, அதுலயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ என்ன இருக்கு, அதுல ரெசிஸ்டன்ஸ்ல போய் டச் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. ஜோனுக்குள்ளே வந்து இதுல வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணி கீழே போனா மட்டும்தான் பிஇல என்ட்ரி எடுக்கணும். மற்றபடி பிஇல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணல. ஒரு நல்ல ரவுண்ட் ட்ரெண்ட் தான். இதுல ஸ்கேல்பிங் என்ன பண்ணிருக்கலாம், இதுல உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த டே ஹை இருக்குல்ல, இதை அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த டே லோ போறது வரைக்கும் ஸ்கேல்பிங் பண்ணிருக்கலாம். ஆனா இது எந்த கேரண்டியும் கிடையாது. இந்த எண்டு வரைக்கும் போகும் அப்படிங்கிற எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஏன்னா பாதியில கூட இப்படி திரும்பிடலாம். ஸோ அவாய்ட் பண்றது நல்லது. இந்த ஜோனுக்குள்ள அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ இப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த எங்கேயுமே பிரேக் பண்ணல. மார்க்கெட் ஃபுல்லா இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எங்கேயுமே ட்ராப் ஆகிருக்க மாட்டோம். ஸோ அந்த டே ஃபுல்லாவே எங்கேயுமே பிரேக் அவுட் நடக்கல. ஸோ இந்த டேவை ஃபுல்லா அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். இதுல ஒரு ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணிருக்கலாம். மற்றபடி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்குள்ள மார்க்கெட் நீங்க எங்க என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் நிறைய தெரிஞ்சதுன்னா, வேற ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய தெரிஞ்சதுன்னா நீங்க என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும். இதுல என்ட்ரி தெரிஞ்சீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே, ஸோ அது செப்பரேட்டா பார்க்க வேண்டிய வீடியோ. இதுல வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல, இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல. அதனால நம்ம இதுல என்ட்ரி கிடையாது. அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். நம்ம ட்ராப் ஆக மாட்டோம். ஓகே, ஸோ இன்னும் 2 நாள் கூட பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முதல் நாள் வந்து பெரிய டவுன் ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட்டு இதுல இருந்து ஓப்பன் ஆகி இந்த கேண்டில் கிரீனா தான் இருந்திருக்கனாலே நம்ம மேலே இது வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ரெட்டா முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பெரிய கேண்டில் பார்த்தோன்னே எத்தனை பேர் என்ட்ரு ஆயிருப்பீங்கன்னு தெரியல. இது இங்க வரைக்கும் போயிருக்கு. இப்போ இதுல லெக் இருந்த மாதிரி இருக்கு. ஆனா கேண்டில் ரன்னிங்ல இருக்கும்போது இதுல லெக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1 மினிட்ல அதை மாத்தி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. ஓகே, இன்னைக்கு இந்த இது 1 2 3 நாளைக்கு முன்னாடி இல்ல இதை பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டோம். ஓகே, 1 மினிட்ல பார்த்தோன்னா எவ்வளவு பெருசா இருக்கு ரேஞ்ச். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனா
ஓகே, டேட்னா 29/11/20 வந்திருக்குமா? சரி. ஓகே, இதான் இங்க இருந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஒரு சின்ன கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இங்க இருந்து இங்க வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் சி சைடு என்ட்ரு ஆனீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா சி சைடு ட்ராப் பண்ணிருக்கோம் இல்ல. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் 15 மினிட்ஸ்க்கான கேண்டில் அதை மார்க் பண்றோம். இந்த ஜோனை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஹை இங்க இருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனா 3 கேண்டில் வெயிட் பண்றோம். 9:30 வரைக்கும் வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி இந்த ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறோம். ட்ராக் பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் ட்ராக் பண்ண தெரியும்ல, இதுக்கு டைம் காமிக்கிறோம். இப்போ 10 மணிக்கு காமிக்குதா? இப்போ ஓகே 3:15 3:15 வரைக்கும் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டேன். ட்ராக் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்றதுக்காக வெயிட் பண்றேன். ஸோ இதுல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு நல்ல கிரீன் கேண்டில், இதுல ஒரு புல்லிஷ் என்கல்பிங் நல்லாவே கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மறுபடியும் இதுல ட்ராப் ஆயிருப்பீங்க, ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறனால நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே, அவாய்ட் பண்றோம். இந்த ரேஞ்ச் பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்றோம். இது பெருசா பிரேக் பண்ணிருக்கு, இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த அடுத்த கேண்டில் இது ஃபார்ம் ஆயிருக்கு, இது இதுல டச் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரிக்கான இடம். கீழே பிரேக் பண்ணிருக்கு, இது ஒரு பி என்ட்ரிக்கான இடம். இதுல என்ட்ரி பண்ணிடும். இதுல என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு, அது பக்கத்துல இல்ல, இங்க வரைக்கும் இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் ரைட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் போற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணலாம். இதுல வந்ததுக்கு அப்புறமா உங்களோட என்ட்ரியை எக்ஸிட் பண்ணிடுங்க. இல்லைன்னா சேஃபா ட்ரேட் பண்ணா எக்ஸிட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட எஸ்எல்ல நீங்க இங்க வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ட்ரி கொடுக்கும்போது இதுக்கு உள்ள வச்சிருப்பீங்க. இல்ல சேஃபா ட்ரேட் பண்றவங்க, அதாவது ரிஸ்க் எடுக்கிற ரெடியா இருக்கிறவங்க இங்க இந்த ரேஞ்சுக்கு மேல எஸ்எல் வச்சிருப்பீங்க. இது ஒரு பெரிய இதுல வச்சிருப்பீங்க. ஓகே, சேஃபா ட்ரேட் பண்றீங்கன்னா இதுக்கு உள்ள வச்சிருப்பீங்க. அந்த எஸ்எல் ஹிட் ஆயிருக்காது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணோம்னா நீங்க எக்ஸிட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எங்க ஸ்விங் லோ நடந்துருக்கு, அதாவது எங்க அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேலே போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு, இங்க இருந்த எஸ்எல் இல்ல இங்க இருந்த எஸ்எல் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட ரிஸ்க் வந்து கம்மியாயிரும். இங்க இருந்த எஸ்எல் எடுத்து வந்து இங்க வச்சிருப்பீங்க. இப்போ உங்களோட ரிஸ்க் வந்து கம்மியாயிருக்கும். ஓகே, இதுல டார்கெட் ரீச் பண்ணணும். இது வந்து எப்பவுமே டச் பண்ணல, பாத்தீங்களா? ஸோ மறுபடியும் அந்த என்ட்ரி நீங்க அப்படியே ரைட் பண்ணிட்டு போகலாம். எங்க உங்க அடுத்த சப்போர்ட் இங்க இருக்கு, இதை சப்போர்ட் வரைக்கும் ரைட் பண்ணிட்டு போகலாம். அப்படியே போய் இது வரைக்கும் வந்து ரீச் ஆன உடனே அடுத்து என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அடுத்த ஸ்விங் லோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை புஷ் பண்ணுவீங்க. இங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த ரிவர்சல் இதுல இருக்கு, சரிதா? இங்க வந்து டச் ஆயிருக்கு. ஸோ இங்க இருக்கு ஒரு நல்ல ரிவர்சல். ஸோ இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இதுக்கு மேல கொஞ்சம் மேல வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி வச்சீங்கன்னா மறுபடியும் கீழே போற வரைக்கும் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இதோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அன்னைக்கும் ஃபுல்லா நீங்க ரைட் பண்ணிருப்பீங்க. இது ஒரு சைட் வேஸ் உங்களோட பிஎன்எல் இதுல இருந்து வரைக்கும் அதுலேயே அதே ஸ்டேஜில் இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்க எஸ்எல்ஐ ஹிட் பண்ணாம அன்னைக்கும் ஃபுல்லா ரைட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மறுபடியும் இது தொடர்ச்சியா ஒரு 3 நாள் பார்த்தோம்ல, ரேண்டமா ஏதாவது ஒரு டேட்ல போய் ஏதாவது ஒரு டேட்ல ஒரு நாள் பார்த்துருவோம். ஓகே ஓகே, இதை பார்ப்போமா? இது ஒரு பெருசா கேப் அப் கொடுத்துருக்கு, ஒரு கேப் அப் கொடுத்துருக்கு. இதுல எப்படி ரேஞ்ச் ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்துருவோம். இதுல நம்ம ரேஞ்சை வரைஞ்சோம்னா எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 இல்ல, இதுல இருந்து இது வரைக்கும், கரெக்டா? இப்படியே வரைஞ்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம எப்படி இருக்கு, ஒரு டீசென்டான ஒரு சின்னதெல்லாம் பெருசான ஒரு ஓரளவு கொஞ்சம் பெரிய ஒரு ரேஞ்ச் தான் இது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம், இப்படியே போயிருக்கு. ஃபுல் டேயுமே அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் மேல நம்மளோட ஜோனை அப்படியே டச் பண்ணியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதுல இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கு, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அடுத்த கேண்டலுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல இருக்கு. ஒரு ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல என்ட்ரி எடுத்திருக்கலாம். எடுத்து எஸ்எல்ல இதுக்கு கீழே இல்லை இங்கே வச்சிருந்தோம்னா இதுல ட்ரிகர் ஆகிற வரைக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்கேல்பிங்கான சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா ஒவ்வொரு டைம் சப்போர்ட் கிட்ட எஸ்எல் கிட்டே வந்துட்டு இப்படி போயிருக்கு. ஓகே, ஸோ இதுலயும் இதுல பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க எஸ்எல் இதுல வச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா சைட் வைஸ் தான் இருக்கும். இது வந்து இந்த இந்த ரேஞ்சை ஒட்டியே போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கு எந்த மூமெண்ட்டும் கிடைக்காது. எஸ்எல் ட்ரிகர் ஆயிருக்காது, அந்த மூமெண்ட் கிட்ட அப்படியே அதே சைட் வைஸ்லேயே போயிருக்கும். ஆனா நீங்க பெருசா லாஸ்ட்லேயே போய் மாட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, இதுவும் ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய ட்ரேடிங் செட்டப் தான். ஏன்னா உங்களோட ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே தான் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணி எங்கேயுமே போகல. ஓகே, ஸோ
இது ஒரு கேப் அப்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதுவும் அதேதான். இதில் வரைஞ்சிங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டீங்க, அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஈஸியாக. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஓகே, இது மட்டும் கடைசியாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது 1 2 3 கேண்டில், இதுதான் லோ. இது ஜோன் ஒரு சின்ன ஜோன் இல்லை, ஒரு சின்ன 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 ஜோனாக இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், 1 2 3 இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த கேண்டில் வைப்போம். அடுத்த கேண்டில் எங்க இருக்கு, இந்த ஃபார்ம் இருக்கு. அதை க்ளோஸுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனா எங்க சப்போர்ட் இருக்கு, பக்கத்துலேயே இருக்கு. அடுத்த கேண்டில் சப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் போயிருக்கு. இதுல என்ட்ரி எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி டச் ஆயிடுச்சு, பக்கத்துலேயே தான் இருக்கு. அதனால இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுவோம். இதுல ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி இந்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வரதாக வெயிட் பண்ணுவோம். அந்த தான் என்ட்ரி எடுப்போம் இல்ல. ஆனால் அது வரல, மறுபடியும் ரிவர்ஸ் உள்ள போயிடுச்சு. ஸோ இதையும் அவாய்ட் பண்ணியிருப்போம். இப்போ மேல அப் சைடில் இதுல இது பிரேக் பண்ணல, ஏன்னா அந்த லைன்ல டச் பண்ணியிருக்கு. இது டச் பண்ணி வெளியே க்ளோஸ் ஆகி ஒரு நல்ல பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருப்போம். எடுத்து எஸ்எல்ல இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டில் இதுல உள்ள வச்சிருப்போம், இல்ல இங்க வச்சிருப்போம். அப்படிதானே? ஸோ இது ஃபுல்லா அப்படியே அந்த லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகி உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது உங்க கூட இருக்க பக்கத்துலேயே தான் சப்போர்ட் இருக்கு. ஒரு ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் போய் எடுத்துருப்போம். எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனால் அடுத்த ட்ரேடு ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் உள்ளே வந்துடுச்சு. அந்த ரேஞ்சிலே ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ இதுலயே எக்ஸிட் ஆயிருக்கும். ஓகே, உங்களோட எஸ்எல் இருக்குதா, இது எக்ஸிட் ஆயிருப்பீங்க. கீழே பார்த்து வந்தனால நம்ம அதுக்கு எந்த என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து மேக்சிமம் எல்லா நாட்கள்லையும், சொல்ல முடியாது, மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இதை ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லுவாங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்க அந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா கண்டென்ட்டும் உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே.